ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த ஃபேமிலி டைம், இந்த நேரத்தை, குடும்ப ஆசீர்வாத நேரத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இதை கலந்து கொண்ட, இதை ஆன்லைனில் பார்க்குற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் தேவன் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் செய்வாராக. சமாதானத்தினால் நிரப்பி, மகிழ்ச்சியினால் நிரப்பி, பரலோகத்தின் அனுபவத்தை இந்த பூலோகத்தில் உங்களை கொண்டும் உங்கள் குடும்பத்தில் காண கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூலோகத்தில் எங்கேயா பரலோகத்தை நாங்கள் பார்க்குறோம், இது பரலோகம் மாதிரியா இருக்குது, குடும்பம் மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஆனாலும் தேவன் நல்லவர். உங்களுடைய நினைவுகளையும் உங்களுடைய சூழ்நிலைமைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நேரத்தையும் காலத்தையும் மாற்றுகிறவராக இருக்கிறாராம். டைம் அண்ட் சீசனையே காட் சேஞ்ச் பண்ணுறாராம். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம். காட் கேன் டூ சம்திங் இன் யுவர் லைஃப். சரியா? ஸோ தேவன் உங்கள் வாழ்க்கையில் சரியானதை செய்வதற்கு சரியான நேரமும் சந்தர்ப்பமும் இதுதான் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஸோ அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைமைகளை அவர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் மாறாதிருக்கிற அந்த நிலவி கொண்டிருக்கிற அந்த கசப்புத்தன்மையை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய இயலாமையை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய பிரிவினைகளை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்புகிறவர்கள் அவரை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்கள், அவர் மீது உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். ஸோ இந்த டைமில், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற டைம் அண்ட் சீசனை மாற்றுகிற ஒரு நேரமாய், ஒரு இரவாய் இந்த நேரம் உங்களுக்கு அமையட்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். அந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல காத்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன்
உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, கருப்போல காத்தீரே. நன்றி 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 நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி. ஆமென். காண தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி, கருப்போல காத்தீரே. நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, கருப்போல காத்தீரே. நன்றி 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 நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே. நன்றி சொல்லுமா. என்னை சிதையாமல் சுமந்தீரே. நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே. நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே. நன்றி. ஆமென். எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, கருப்போல காத்தீரே. நன்றி நன்றி நன்றி
இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஆமென். அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே ஆராதிப்போம், கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். இந்த உலகத்தில் ஒரு தனி மனிதன் ஆனாலும் சரி, ஒரு குடும்பமானாலும் சரி, ஒரு ஸ்தாபனமானாலும் சரி, ஒரு சபையானாலும் சரி, ஒரு ஊரானாலும் சரி, அல்லது ஒரு தேசமானாலும் சரி, ஒரு பட்டணமானாலும் சரி, யாரும் தனியே நம்மால் வாழ இயலாது. நாம் தேவனை சார்ந்து கொள்வோம் என்றால், தேவனோடு இணைந்திருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்குமே பூரணப்படுவதில்லை. அவர் எங்கு வருகிறாரோ, எந்த இடத்துல அவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல நிறைவு உண்டு, அந்த இடத்துல குறைவுகள் கிடையாது, அந்த இடத்துல தேவ சமாதானம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு அவரை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நம்ம அவரை வரவேற்போம். நம்முடைய நல்ல மூத்த சகோதரனாய், நம்முடைய தகப்பனாய், நம்முடைய தாயாய், நம்முடைய சொந்தமாய், நம்முடைய நண்பனாய், நம்முடைய நேசத்துக்கு உரியவராய், பாசத்துக்கு உரியவராய் அவரை நம்மை அழைக்கும் போது, அவரை நம்ம ஹானர் பண்ணும்போது, அவரை நம்மை முதன்மைப்படுத்தும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பக்கத்திலேயும் பரவி அவர் பாய்ந்து நம்முடைய வாழ்க்கையை நிரம்ப செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரையிலும் நம்மை நடத்தி வந்தது அவருடைய கரம், இதுவரையிலும் நம்மை தாங்கினது அவருடைய கரம், இதுவரையிலும் நம்மை தூக்கி சுமந்தது அவருடைய கரம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எங்கேயாவது டிக்ஷனரியெல்லாம் தேடி பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் பைபிள்லையுமே பார்த்தோம்னா, தமிழ் இலக்கணத்தில் பார்த்தோம்னா, அவரை புகழ்வதற்கு, அவர் செய்ததற்கு ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம சொல்லணும்னா, நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எந்த வார்த்தையுமே இல்லை. நிறைய இருக்குது, பட் அது போதாது. ஏன்னா அவர் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச அற்புதங்கள் ஆனாலும் சரி, அவர் நம்மை நடத்தின விதம், அந்த டைப் இருக்கு இல்லையா, என்ன வழிமுறையில் நம்மளை பாதுகாத்தார், நடத்தினார், நம்மை போஷித்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார், நம்மளை பாதுகாத்தார்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு பூரண வார்த்தையே கிடையாது, ஒரு வேர்டே இந்த உலகத்தில் இல்லை. இனி ஏதாவது ஒரு வேர்டு புதுசாக வருமானு பார்த்தா கண்டுபிடிக்கவும் இயலாது. ஏன்னா எத்தனை நாமங்கள் இருந்தாலும், எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும், அவருக்கு அது ஈடாகவே ஈடாகாது. அது வேற, அது வேற தான். ஆமென் சொல்லுங்க. ஸோ இந்த ஆராதிக்கிற இந்த வொர்ஷிப் டைம்ல சொல்லுங்க, என்னை நடத்தின விதங்கள், என் குடும்பத்தை நடத்தின விதங்கள், நீ நடத்தின விதங்களை சொல்ல. ஒரு கம்ப்ளீட் வேர்டு இல்லை. எல்லா வார்த்தைகள் இருக்குது, ஆனால் எல்லாம் குறைவு உள்ளது. ஒரு கம்ப்ளீட் வேர்டு இல்லை, ஒரு பூரண வார்த்தையே இல்லை. சொல்லுவோம், நீ நடத்தின. ஆமென் சொல்லுங்க, மீண்டும் பாடுங்க. நீர் நடத்தின விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்தின விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. ஆமென். அந்த எபினேசர், இதுவரை நடத்தின எபினேசர் இன்னமும் நடத்துவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. என்னை இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவார். இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்துவார்.
எபினேசர் அவர்தானே, இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. ஆமென். ஒரு காக்கும் தெய்வம், நம்மை விசாரிக்கும் தெய்வம், நம்மை அரவணைக்கிற ஒரு தெய்வம், நம்மளை ஆதரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் கவலை? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்னை அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆமென், ஆமென், ஆமென். சோ நம்மை விசாரிக்கும் ஒரு தேவன், நம்மை நினைக்கிறதற்கு ஒரு தேவன், நம்மை பராமரிக்கிறதுக்கு ஒரு தேவன், நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஒரு தேவன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அதற்கேற்றார் போல் நமக்கு தருவதற்கும் நடத்துவதற்கும் அந்த பாதையை நமக்கு திறப்பதற்கும் ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அவர் என்னுடைய தேவனாயிருக்கிறார். அவர் உங்களுடைய தேவனாயிருக்கிறார். அவரை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். Praise God, praise God. ஆமென். சோ மீண்டும் இந்த ஒரு விசை இதை பாட ஓஷி போனோமா? அப்படியே இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. ஆமென். அவர் நடத்தின விதங்கள். இனி நீங்கள் அழமாட்டீர்கள், இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க வேணாம். ஏனென்றால் உங்களை இதுவரை அவர் நடத்தின அந்த விதங்களை, அந்த பாதைகளை, அவருடைய அன்பை, அவருடைய கருணையை, அவருடைய அந்த மேலான இருதயத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பக்கத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, உங்களில் எந்த மனிதனும் அப்படி நடத்தியிருக்க முடியாது. எந்த மனிதனாலும் உங்களை இந்த அளவுக்கு நேசித்திருக்க முடியாது. எந்த மனிதனாலும் உங்கள் தேவைகளை இவ்வளவு சந்தித்திருக்க முடியாது. எந்த மனிதனாலும் உங்களை இந்த வியாதியிலிருந்து தப்புவித்திருக்க முடியாது. எந்த மனிதனாலும் உங்களை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்திருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை நடத்தி, உங்களை விடுவித்து, உங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். பார்த்தீங்களா? அதை சொல்லுங்க. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, நன்றி நன்றி நன்றி. கருப்போல காத்தீரே, நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும்
ஓயாம நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, இந்நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல காத்தீர் நன்றி. ஆமென். நம்மை கரு போல காக்கிற ஒரு தெய்வம், அன்றன்றைக்கான நம்முடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்தித்திருக்கிறார். மனதுக்கு தேவையான தேவைகள், சரீரத்துக்கு தேவையான தேவைகள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான தேவைகள், இவை எல்லாவற்றையும் தேவன் சந்தித்தார். சில நேரங்களில் கணவனால சந்திக்க முடியல, தேவைகளை சந்திக்க முடியவில்லை. மனைவியினால தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. கணவன் வீட்டாரால் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. மனைவி வீட்டாரால் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. தாய் தகப்பனால் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. பிள்ளைகளால் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. இந்த எல்லா இக்கட்டான காலத்திலும் தேவன் அன்றன்றைக்கான தேவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். தேவைகளை சந்தித்தார். ஆமென் சொல்லுங்க. தேவைகளை சந்தித்தார். எத்தனை பேர் ஆமென் அதை ஃபீல் பண்றீங்க? உண்மையாவே தேவன் தான் என் தேவைகளை சந்தித்தார். ஹாஸ்பிட்டல் சில நேரம் நம்ம தனியா இருக்கிற நேரங்கள்ல நமக்கு நல்ல துணையாளராக இருந்தார். அவசர பண தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் நமக்கு துணை நின்றார். ஃபேமிலியில் அப்படியே பிரேக்கப் ஆகி பிரிவினைகள் எல்லாம் அப்படியே மேலோங்கி நிற்கும்போது, கசப்புகள் மேலோங்கி நிற்கும்போது, சமாதானம் யார் சொல்லியும் கணவனோ மனைவியோ அல்லது பிள்ளைகளோ சமாதானத்திற்கு ஒத்துழையாமல் இருந்த காலகட்டத்தில் எல்லாம் சமாதானத்தை தந்தவரும் அதை சரி செய்தவரும் நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இல்லைன்னா இன்னைக்கு ஃபேமிலி பிரேக் ஆகிருக்கும், உடைஞ்சிருக்கும், அல்லது குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவர் மரணத்தில் போயிருப்பார்கள். அவர்கள் நம்ம இழக்க நேரிட்டு இருக்கும், நிரந்தரமாக இழக்க நேரிட்டு இருக்கும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டதான பிரிவுகள், அப்படிப்பட்டதான ஆபத்துகள், அப்படிப்பட்டதான வேதனைகள், அப்படிப்பட்டதான கண்ணீரில் இருந்து நம்மை கரை சேர்த்திருக்கிறார். அதுதான் அவர் நடத்தின விதம். அதுதான் அவர் நடத்தின விதம். அதுதான் நம்மை தூக்கி சுமந்த விதம். அதுதான் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறை, கேர் பண்ண விதம். நிறைய பேர் சொல்றோம்ல, அவன் சில பெண்கள் சொல்லுவாங்க, அந்த லவ் பண்றது பீரியட்ல அவன் ரொம்ப கேர் பண்றான், இதை போல யாருமே கேர் பண்ணல அப்படின்ட்டு. ஆனா கொஞ்ச நாள் இந்த கேரிங் இதெல்லாம் காணாம போயிடும். ஆனால் தேவன் கேர் பண்றது காதலனை விட, காதலியை விட மேலானதா இருக்கும். தாயையும் விட, தகப்பனையும் விட, உடன் பிறந்தவர்களை விட, குடும்பத்தை விடையும் தேவனுடைய அன்பும் பாசமும் கனிவும் அக்கறையும் உயர்ந்தது, மேலானது, சிறந்தது. அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அதற்கு ஈடு ஒன்று உண்டு என்று சொன்னால் அது அவர் மட்டுமே தான். ஸோ அவர் நடத்தின விதங்களை ஃபேமிலியாக இன்னைக்கு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, வொர்ஷிப் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் எப்படி நடத்தினார், எப்படி உங்களுடைய திருமணம் நடந்தது, திருமணத்திலேருந்தே அப்படியே வாங்க அதில் தானே உங்கள் ஃபேமிலியாக ஆச்சுது. ஸோ எப்படி அந்த ஃபேமிலி லைஃப்பை எப்படி லீட் பண்ணார், எப்படி குழந்தைய கொடுத்தாரு, குழந்தைகளை எப்படி பராமரிக்க வளர்க்க தேவன் உதவி செய்தார், எப்படி இந்த ரெண்டு ஃபேமிலியையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வச்சார், இன்லாஸ்குள்ளே வந்த அந்த எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்,
ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள வந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே எப்படி கர்த்தர் ஓவர் கம் பண்ண வைத்தாரு, அப்புறம் உங்கள் தேவைகளை எப்படி சந்தித்தார், உங்கள் வருமானத்தை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ண உதவி செஞ்சார், எப்படி அதை ஃபேமிலியை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண உதவி செஞ்சார், வியாதியின் நேரத்தில், மரணத்தின் நேரத்தில், சர்ச்சுக்கு போகிற அந்த காரியத்தில், ஸ்பிரிச்சுவலாக எல்லா காரியத்திலேயும் எப்படி தேவன் உங்களை நடத்தினார் என்பதை நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் அதை பேசும் பொழுது, அதை குறித்து நீங்கள் வர்ஷிப் பண்ணும் பொழுது, அதை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது, அவர்களுக்கு தேவன் மீது ஒரு நம்பிக்கையும், தேவன் மீது ஒரு அளவில்லாத ஒரு பாசமும், தேவன் மீது ஒரு அளவில்லாத ஒரு இணைப்பும் உண்டாகிறது. ஸோ பிள்ளைகளை தேவனோடு இணைக்கிற ஒரு பாலமாய் பெற்றோர்கள் இணைக்க வேண்டும். மனைவியை தேவனோடு இணைக்கிற ஒரு பாலமாய் கணவன் இருக்க வேண்டும். கணவனை தேவனோடு இணைக்கிற ஒரு பாலமாய் மனைவி இருக்க வேண்டும். பெற்றோரை தேவனோடு இணைக்கிற ஒரு பாலமாய் பிள்ளைகள் இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை உணர்ந்து அந்த ஃபேமிலியில் நம்ம செய்வோம் நடப்போம்னு சொன்னால், ஃபேமிலியை பீட் பண்ணுறதுக்கு எந்த சக்தியாலுமே முடியாது. அந்த ஃபேமிலியை உடைப்பதற்கு எந்த சக்தியாலுமே முடியாது, எந்த மனிதராலும் முடியாது. பைபிள நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறானா. உயிருக்கு உயிராய் இருக்கிற அன்பாய் இருக்கிற பிணைப்புல இருக்கிற அந்த நண்பர்களையே கோல் சொல்லுதல் பிரிச்சிருமா. ஒருத்தனை பத்தி அடிக்கடி நண்பரிடத்துல கோல் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அவன் நல்லதே செஞ்சாலும் அதை தப்பா போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னா அவன் கூட அப்படி மாறிடுவான்னு வசனம் சொல்லுது. வசனம் சொன்னது உண்மை. அதுபோல் எல்லாருமே நிறைய மனிதர்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கட்டப்பட்டீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வேரூன்றி நின்றீர்கள் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், இந்த கோல் சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் வந்தாலும் உங்கள் ஃபேமிலியை பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா ஒருவன் 1000 பேரையும் இருவர் 10,000 பேரையும் துரத்துவானா. ஸோ அப்போ நீங்கள் ஒருவராய் இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் இருவராய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இருவர் என்றால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிள்ளைகள், இதெல்லாம் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து தான் அடங்குது. ஸோ நம்ம அது நீங்கள் இணைந்து இருக்கும் பொழுது, இணைப்பில் இருக்கும்போது, கனெக்ஷனில் இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ள பிரிவினைக்கான ஆவிகள் வேலை செய்ய முடியாது, பிரிவினைக்கான காரியங்கள் வேலை பார்க்க முடியாது. ஸோ ஒருவேளை அப்படியே வேலை பார்த்தாலும் நண்பர்கள், உறவினர்கள் யாராவது உங்கள் ஹஸ்பண்டை பற்றி அல்லது உங்கள் ஒய்ஃபை பற்றி உங்கள்கிட்ட தவறாக சொன்னாங்க அப்படின்னா, முதலே நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும், அவங்களாம் பேச விட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்து ஆன்சர் பண்ணவே கூடாது, எடுத்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறோம். இப்படி இன்லாஸை பற்றியும் ஃபேமிலியை பற்றி நீ குறை சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, பஸ் ஏறி வந்தாலும் சரி, காருக்கு பெட்ரோலோ டீசலோ அடித்து நம்மளை நேரில் பார்த்தாலும் சரி அல்லது ஃபங்க்ஷனில் பார்த்தாலும் சரி, உங்கள் சரி, அதாவது ஏன் இதை நான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இதில் நான் சொல்கிறேன்னா, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் என்பது பெட்டர் ஹாஃப். கணவனுடைய இன்னொரு பாதி தான் மனைவி, மனைவியுடைய இன்னொரு பாதி தான் கணவன். ஸோ நான் சொல்கிறேன், 2 கண்ணு இருக்குது, ரெண்டுமே எனக்கு கடவுள் கொடுத்த கண்ணு தான். இந்த கண்ணை நம்மளே குத்துவோமா? இதுக்குள்ளே கள்ளிப்பாலை நானே ஊற்றுவானா? கண்டிப்பாக நான் ஊற்ற மாட்டேன். ஏன்னா இது கண் எனக்கு வேணும், இது ஏன் கண்ணு, எனக்கு வலிக்கும், அது என்னை சேதப்படுத்தும், எனக்கு வலிக்கும். நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, என்னை சேதப்படுத்தும், எனக்கு வலிக்கும், எனக்கு வலித்து அது சேதமானால் அதை நான் இழக்க கூட நேரிடும். அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என்னதான் ரீப்ளேஸ் பண்ணாலும் ஒரிஜினலுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. சொல்ற புரியுதா? ஸோ இது போல தான் கணவனும் மனைவியும். ஸோ கணவன் மனைவி என்று வரும்பொழுது, கணவன் ஒரு கண்ணுன்னா மனைவி இன்னொரு கண்ணு. அப்ப யாரும் தன்னுடைய சரீரத்தையோ தன்னுடைய சரீர உறுப்புகளையோ சேதப்படுத்துவதற்கு விரும்புவதில்லை என்றால், இப்ப ஃபேமிலின்னு வரும்போது ஒரு 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 ஃபுல் பாடி அதுதான் வருது. அப்போ அதுல என் மனைவியை ஒருவர் குறை சொல்லுகிறார்கள் என்றால், என் மனைவியை குறித்ததான காரியத்தை என்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்க கூடாது.
கணவனை குறித்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. மனைவியை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஒருவேளை உங்கள் மனம் ஏற்க மறுக்கிறது அல்லது ஏதோனோ கொஞ்சம் அப்படி எப்படிமா இருக்குது அப்படின்னா, நேராக உங்கள் பார்ட்னர்கிட்ட உட்காந்து இந்த மாதிரி இன்னார் சொன்னாங்களே, இது என்ன, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்று நீங்கள் அவர்களோடு நீங்கள் பேசுவீர்கள் என்றால், அதை டிஸ்கஸ் பண்ணி சரி பண்ணுவீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வராது. நீங்கள் நிறைய பேர் என்னன்னா, அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அமைதியாக இருந்துட்டு வந்து ரியாக்ட் பண்ணுற கணவன் மனைவிமார்கள் உண்டு, சண்டை போடுறவங்க உண்டு, நம்பாதவர்கள் உண்டு, விளக்கங்களை கொடுத்தாலும் ஏற்காதவர்கள் உண்டு. இதுக்கு பிற்பாடு எனக்கு நீயும் தேவையில்லை, நான் உனக்கு தேவையில்லை. சரி, நீங்கள் தேவையில்லை, அப்புறம் யார் தேவை? பிள்ளைகள் ஆயிடுச்சு, தனியாக வாழ முடியுமா? நீங்கள் தனியாக வாழலாம் என்று ஒரு கூட்டம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்குது. நான் சொல்லி தனியாக வாழ முடியாது. மனுஷன் தனியாக வாழ முடியாதுன்னு சொல்லி தான் அவனுக்கு ஏற்ற துணையை கொடுக்குறாரு. இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற துணையை பிரித்து விட்டுட்டு நீ தனியாக வாழு, உன்னால் தனியாக நிற்க முடியும், உன் சொந்த காலில் நிற்க முடியும்னு இன்னைக்கு ஏற்றி விடுறதுக்கு சொந்த தாய் தகப்பன்மார்களே இருக்கிறாங்க, உடன் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க, சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உணர்வுன்னு ஒன்று இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல, ஞானம்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. வேதத்தை ஒரு முறை அட்லீஸ்ட்டு தொட்டாது பார்த்தாங்களான்னு தெரியல. தொட்டு பார்த்தவங்க, வேதத்தை படித்தவங்க, வேதத்தை படித்தவன் தொட்டு பார்த்தவங்கலாம் இதை செஞ்சிட முடியாது. வேதத்தின்படி நடக்கிறவர்களால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வசனம் சொல்லும் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ வேண்டும் என்று நீங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது தேவன் விரும்பின ஒரு ஃபேமிலியாக இருக்காது, கிரைஸ்ட் சென்டர்டு ஃபேமிலியாக இருக்காது. கிரைஸ்ட் சென்டர்டு ஃபேமிலியாக இருந்தாதான் நம்முடைய கிரைஸ்டுடைய பிளானை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அந்த பிளானை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பார்ட்னர்ஸை குறித்து யாராவது தவறாகவோ சரியாகவனாகவோ உங்களுக்கு தகவல்களை கொடுப்பார்கள் என்று சொன்னால், நீங்கள் இருவரும் சேர்ந்து இருந்து பேசி அதற்கு ஒரு தீர்வை காணுங்கள். தேவன் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் அவர் சரி செய்வார். இல்லைன்னா ஒன்ஸ் உங்கள் மனசில் சந்தேகம் என்ற விதை விதைக்கப்பட்டு விட்டால் அது முளைத்து அது மரமாகுமே தவிர, நல்ல விதையை விட இந்த தீய விதைகள் வேகமாக வளரும். ஒரு தோட்டத்தில் நீங்கள் விதையை விதைக்கிறீங்க, நீங்கள் விதையை விதைச்சிட்டு நீங்கள் நம்ம அந்த அறுவடை அது வளரட்டும் என்று நம்ம காத்திருக்கும் பொழுது, நல்ல விதையோடு சேர்ந்து நல்ல விதை வளர்ந்து வருவதை காட்டிலும் அதோடு சேர்ந்து களைகளும் ஏராளமாய் தாராளமாய் வளர்ந்து வருது. அப்போ இந்த களையெல்லாம் நம்ம பிடுங்க வேண்டியது. களையை பிடுங்கலைன்னா எது கலை எது ஒரிஜினல் நமக்கு தெரியாது. இந்த களைகள் அவ்வளவும் சேர்ந்து ஒரிஜினலை மூடி மறைத்து பாழாக்கி விடும். அதனால் களைகளை அப்பப்போ பிடுங்கிருங்க. ஸோ அப்பப்போ பிடுங்கிறத விட அன்றன்றைக்கான தேவைகளை சந்திக்கிறார் இல்லையா, அன்றன்றைக்கே நீங்களும் அமர்ந்து உங்கள் கணவனோடு மனைவியோடு அமர்ந்திருந்து பேசி இந்த காரியத்தை நீங்கள் சரி செய்து விடுங்கள். அதான் தூங்குறதுக்கு முன்னாடி உன் கோபம் தனியட்டும். தூங்குறதுக்கு முன்னாடி தனிஞ்சிடணும். இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்புகளை பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, அதை நல்ல டீப் ரூட் பண்ணுவான். டீரூட் பண்ண மாட்டான், டீப் ரூட் பண்ணுவான். அவன் டீப் ரூட் பண்ணுறான் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற கசப்புகள் அந்த பாரங்கள் எல்லாம் நாளைக்கு சேரும்போது அது நேற்றையை விட இன்னைக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாகும். அப்படியானால் இந்த கசப்புகள் கூடும்போது இங்கிட்ட இருக்கிற அன்புடைய வெயிட் அப்படி குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் அன்னன்னைக்கே பேசி நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு, அது யாருங்க? உங்கள் கணவன், அது யார்? உங்கள் மனைவி, அது யார்? உங்கள் பிள்ளைகள், அது யார்? உங்கள் பெற்றோர்கள். ஸோ நீங்களே உங்களுக்குள்ள இதை சரி பண்ண முடியலன்னா, பாகிஸ்தான் இந்தியா மாதிரி இங்கே பார்த்தா இங்கே திரும்புறது, இங்கே பார்த்தா இங்கே திரும்புறது அப்படின்னா ஃபேமிலியில் ஈஸியாக பிசாசு வேலை செஞ்சுருவான். ஸோ கிரைஸ்ட் சென்டர் ஃபேமிலியாக நம்ம இருக்கணும் அப்படின்னா, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசின் ஆவியை உடைய மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவார்கள் என்று சொன்னால், ஐடியா தருவார்கள் என்று சொன்னால், அவர்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவருடைய ஐடியாக்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் ஏற்றாதீங்க. வாழ்க்கையில் எந்த மூலையிலையும் அவர்களை வைத்திருக்காதீர்கள்.
உங்கள் வாழ்க்கையை பாழாக்கி போடுகிற குள்ள நெறிகள். அவர்கள் குள்ள நெறிகள். அவர்கள் உங்களுக்கு நல்லது செய்வது போல உங்களுக்கு தோன்றும், ஆனால் அவர்கள் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார்கள், தீமையைத்தான் செய்கிறார்கள். நல்லது செய்யணும்னா குடும்பத்தில் இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சமாதானமாக போங்க, ஒருவர் மன்னிங்க, ஒருவருக்கு ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கன்னு ஒருத்தர் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட்ஸை நீங்கள் ஏற்றுக்கோங்க. இல்லை, நீ யாரு, நீ ஆம்பளை, நீ யாரு, நீ பொம்பளை, நீ யாரு சமுதாயத்தில் இப்படி, நீ யாரு சமுதாயத்தில் இப்படி, நீ யாரு புருஷனை விட அதிகமாக சம்பாதிக்கிற, சொந்த வீடு இருக்குது, சொந்த காரு இருக்குது, நீ யாரு பொண்டாட்டி வேலைக்கே போகல, நீ தான் சம்பாதிக்கிறவா, ஒன்றை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறா இப்படின்னு இப்படியெல்லாம் உங்களுக்கு ஏற்றி விடுறாங்க. அப்படின்னா இவர்கள் நல்லது செய்யலை, உங்கள் வாழ்க்கையை கெடுக்க வந்த குள்ள நெறிகள் என்று அறிந்து குள்ள நெறிக்கு என்ன விஷத்தை வைக்கணும் விஷத்தை வச்சு அனுப்பிச்சிருங்க. மீண்டும் அந்த குள்ள நெறிகள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. அநேகரை நான் சொல்லுகிறேன், இந்த குள்ள நெறிகளாய் வேலை பார்க்குற குள்ள நெறிகளுக்கு ஒரு எச்சரிக்கை நான் கொடுக்கிறேன். தேவையில்லாமல் எந்த குடும்பத்தையும் பிரிக்காதீர்கள், கெடுக்காதீர்கள். இதை போல சாபம் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் வேற எதுவுமே கிடையாது. நீ எத்தனை உபவாசம் பண்ணினாலும், எத்தனை முறை பைபிளை நீ படித்தாலும், நீ எந்த சபைக்கு போனாலும், நீ எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும், நீ எத்தனை தான் வெள்ளை உடுப்புகளை நீ போட்டாலும், மற்றவருடைய வாழ்க்கையை கெடுத்து குடும்பத்தை கெடுக்கிற உன்னை, உன் தோட்டத்தை, உன் வாழ்க்கை, உன் சந்ததி கர்த்தர் கெடுத்து போடுவார். கர்த்தர் கெடுத்து போடுவார். நீ அநியாயம் பண்ணி வச்சுட்டு போறது மட்டும் இல்லாம உன் பிள்ளைகளுக்கு சாபத்தை தேடி வச்சுட்டு போவாதீங்க. பிள்ளைகளுக்கு மரணத்தை தேடி வச்சுட்டு போவாதீங்க. அவர்கள் இன்பமாய் தூங்க வேண்டும், அவர்கள் இன்பமாய் சாப்பிட வேண்டும், அவர்களும் இன்பமாய் இன்னொரு இடத்துல வாழ போக வேண்டும் என்பதை அறிந்து நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் காரியத்தை செய்யுங்க. உன் பிள்ளை நல்லா இருக்கணும், உன் பிள்ளை எல்லாம் குடும்பம் குட்டியுமா இருக்கணும், பிள்ளை பத்து ஜாலியாக இருக்கணும். ஆனால் அடுத்தவனுடைய குடும்பமோ எக்கெடு கெட்டு போனா என்ன, நாசமாக போனா என்ன அப்படின்னு எண்ணம் உடையவர்களே உங்கள் சொந்தக்காரனை, ஏன் ஈவன் உன் பேரண்டாக இருந்தால் கூட கொஞ்சம் தள்ளி வைங்க. உங்கள் மீது அக்கறை உடையவர்கள் உங்களுக்கு நல்லதையே செய்வார். தேவன் என்னைக்காவது தீமை செஞ்சிருக்கிறாரா? தேவன் தீமை செய்யலை. தேவனுடைய ஆவியை உடையவர்கள் தீமை செய்ய மாட்டார்கள். ஸோ இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் விலகி இருங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றாதீங்க, குடும்பத்துக்குள்ள ஏற்றாதீங்க, யார் குடும்பத்தையும் கெடுக்காதீங்க. குடும்பத்தை கெடுக்கிறதும் அதெல்லாம் பார்க்கும்போது தற்காலிகமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். நீ சேர்த்து வைக்கிறது கேன்சரை விட மிக கொடிய வேதனை, அதாவது நான் சொல்ல நரகத்தை விட மோசமான ஒரு சாபத்தை நீங்கள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தேடி வைக்கிறீர்கள் என்று நான் பதிவு பண்ணுகிறேன். கர்த்தர்ட்ட இன்னைக்கே மன்னிப்பு கேளுங்க. சர்ச்சுக்கு போறது பெரிய விஷயம் கிடையாது, மைக்கை தூக்கி பிரசங்கம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது, பைபிளை நான் இத்தனை முறை நான் படிச்சுட்டேன்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது, மற்றவர்களை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. நீ எப்படி இருக்கிறங்கிறதான் ரொம்ப முக்கியம். பிறருக்கு நீ என்ன செய்கிறாய் என்பது ரொம்ப முக்கியம். வெளியில போனா என் மானத்தை மறைக்கிறது தான் நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன், கரெக்டா? வெளியில போனா என் மானம் காக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். அதனால ட்ரெஸ் எல்லாம் மேலையும் கீழையும் நான் போட்டு போறேன், ஒழுங்கா போட்டு போறேன். நல்லா கவனிக்கணும். என் மானத்தை காப்பாற்றுறதுக்கு நான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறேன்னா பிறருடைய மானத்தையும் நான் காப்பாற்ற வேண்டும். சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு அநேகர் என்னன்னா தான் மானம் போகக்கூடாது, அடுத்தவன் மானம் எக்கேடு கட்டு போனா என்ன அப்படின்ட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, சொல்றது, செய்கிறது, தூற்றி திரிகிறது, கோல் சொல்றது, ஃபோன் போடுறது, நேரில் போகிறது, கேவலமான விஷயங்கள். இதெல்லாம் சாபம், இதெல்லாம் சாபம். உலகத்தில் தலை சிறந்த ஊழியக்காரங்கிட்ட போய் நீ ஜெபம் பண்ணாலும் உன் வீட்டுக்கு வந்தாலும் இந்த சாபம் ஒன்று விட்டு நீங்காது. நான் சொல்கிறேன், இன்னொரு இயேசுவே பிறந்து வந்தாலும் இந்த சாபம் நீங்காதுன்ற. ஏன்னா தேவன் கிளியராக சொல்லிட்டாரு, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின்னு ஒரு கட்டளையே கொடுத்துட்டார், பிரதான கட்டளையே கொடுத்துருக்கிறாரு. இந்த கட்டளையை மீறி நீ 1000 தெய்வங்களை நீ கொண்டு வந்தாலும் வாழ்க்கையிலே குடும்பத்தில் விமோசனத்தை நீ பார்க்கவே முடியாது என்று நான் சொல்கிறேன். ஸோ இது சாபமான ஒரு வார்த்தை கிடையாது. நல்லதை
சிலர் சொல்கிறாங்க, நீ நான் இப்படிப்பட்ட சாபமான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதுன்னா, சாபம் யாருக்குமே நான் சாபம் விடவில்லை, யாரையும் நான் சபிக்கவில்லை. ஒன்று சொல்லுகிறேன், நாம் பிறருக்கு தீமை செய்தால் அது நமக்கு சாபமாய் வரும் என்று நான் மேற்கோள் காட்டி நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தட்ஸ் இட். அது நானா இருந்தாலும் சரி, காசிக்கு தேடி போறான், புண்ணியம் கிடைக்கும் தன் பாவத்தை கழுவுறதுக்கு. இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் சேர்த்து வைக்காதீர்கள். ஸோ குள்ள நெறிகள் துரத்தப்பட வேண்டும். நீங்களும் நானும் குள்ள நெறிகளாய் இருக்கக்கூடாது. அதான் மேட்டர். ஸோ கிரைஸ்ட் சென்டர் ஃபேமிலியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். ஜீசஸ், Thank you, Holy Spirit. ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை மையமாக கொண்டு குடும்பம் செயல்பட வேண்டும். கிறிஸ்துவை மையமாக கொண்டு செயல்படும் பொழுது கணவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, மனைவிக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, பெற்றோர்கள் அதாவது கணவன் மனைவி 2 பேருக்கும் சேர்ந்த ஒரு பொறுப்பு இருக்குது, தனித்தனியான பொறுப்பு இருக்குது, பிள்ளைகளுக்கு தனித்தனியான பொறுப்புகள் இருக்குது, முழு குடும்பத்துக்கும் கணவன் மனைவி பிள்ளைகள் முழு குடும்பத்துக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. ஸோ இன்னைக்கு அதில் ஒரு பிளெஸட் ஃபேமிலி, கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு பிளெஸட் ஃபேமிலியை பற்றி சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி இன்னைக்கு நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். அதில் யோசுவா 24 வாசிக்கிறோம். 24:15 நானும் என் வீடும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஸோ நானும் என் வீடும்னா நானும் என் மனைவி என் பிள்ளைகள், நானும் என் கணவன் என் பிள்ளைகள், என்னுடைய உறவுகள் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை மட்டுமே சேவிப்போம், அவரை மட்டுமே ஆராதிப்போம், அவரை மட்டுமே நாங்கள் சார்ந்து கொள்வோம். இப்படி தேவனை மையமாக கொண்டு வாழ்கிற, தேவனை சார்ந்து வாழ்கிற, தேவனை முக்கியப்படுத்தி வாழ்கிற தனி மனிதனோ அந்த குடும்பமோ ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கும். ஸோ அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் அந்த கணவனுடைய ரோல் என்னன்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கணவனா இருக்கிறார், மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கிறார். ஸோ ஆசீர்வதிக்கப்பட்ட கணவன் எப்படிப்பட்டவர் என்றால், பைபிள் கணவனை குடும்பத்தின் தலைவனாக தான் மேற்கோள் காட்டுகிறது. ஸோ ஹஸ்பண்ட் இஸ் த லீடர் ஆஃப் த ஹவுஸ், லீடர் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அவர் தான் தலைமைத்துவம். நீங்கள் அநேக ஃபேமிலியில் பார்க்குறோம், ஒய்ஃப் தான் லீடராக இருக்காங்க, கணவன் ஆமாம் சப்ஸ்டியூட்டாக இருக்காங்க. இது ரொம்ப தவறு. இது நீங்கள் எப்படி ஒரு ஆண் தன்னை பெண்ணாக மாற்றிக்கொள்கிறானோ அதை போகிற காரியம்தான் இது. உங்கள் கணவன் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், உங்களை விட சம்பளம் கூட வாங்கலாம், குறையா வாங்கலாம், அந்தஸ்தில் குறைவாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. தேவனால் நீங்கள் இணைக்கப்பட்டீங்க, தேவ சமூகத்தில் இணைக்கப்பட்டீங்கள்ல. தேவ சமூகத்தில் இணைக்கப்பட்ட பிற்பாடு இந்த கணவனுக்கு பதிலாக அந்த கணவன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த பொண்டாட்டிக்கு பதிலாக அவளை எனக்கு பொண்டாட்டியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பிள்ளைகள் பெற்றதுக்கப்புறம் பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்லுவாங்க, அந்த பெற்றோரை கம்பேர் பண்ணும்போது இவர்களுக்கு பிறந்ததுக்கு பதிலாக நான் அவர்களுக்கு பிறந்திருக்கலாம் என்று சொல்லி யோசிப்பது மிகப்பெரிய ஒரு பாவம், ஒரு சாபம். இன்றைக்கி அதை ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. ஆமாம், எல்லாம் இப்பயே அதை அப்படியே கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்படி நினச்சதை மன்னிங்க. ஏன்னா தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். ஸோ மனுஷனா தேவ சித்தம் இல்லாமல் நீங்களால் இணைந்து கொண்டீர்கள் என்றால் அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்காது. ஸோ இணைப்பு என்பது ரொம்ப முக்கியம். அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டு விட்டீர்கள், இத்தனை வருஷம் நீங்கள் லைஃப்பில் போயிட்டீங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தேவ திட்டத்தை நீங்கள் எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். ஸோ யோசித்து பார்த்து, இன்னமும் மனைவியை குறை கூறிக்கொண்டு, இன்னமும் கணவனை குறை கூறிக்கொண்டு, இன்னும் பிள்ளைகளை குறை கூறிக்கொண்டு, இன்னமும் பெற்றோரை குறை கூறிக்கொண்டு, குறை சொல்லியே நீங்கள் செத்துறாதீங்க. மாறாக
அவர் நடத்தின விதங்களை நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல பழகுங்க. மனைவியை பார்த்து சொல்லுங்க, தேவன் எனக்கு தந்த மனைவிக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு வருது? உள்ளேருந்து, இங்கேருந்து வரக்கூடாது, இங்கேருந்து வரணும். ஸோ அதே போல் மனைவியும் சொல்லுங்க, தேவன் எனக்கு தந்த கணவனுக்காய் நன்றி சொல்கிறேன். ஆமாம், அவர் பார்க்குறதுக்கு ஷாருக்கான் மாதிரி இல்லாமல் இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறாரா? ஸோ நன்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். உங்கள் பார்ட்னருக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதுபோல் உங்கள் கணவரை நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதுக்கு வேறு வழியே கிடையாது. உங்கள் கணவனை நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இது எப்படி இருக்குது தெரியுமா? ஸ்கூலில் கிளாஸில் லீடர் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லீடர் செலக்ட் பண்ணும்போது லீடருக்கு சார்ந்த ஒரு கூட்டம் உண்டு, லீடருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கூட்டம் உண்டு. இந்த அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? லீடர் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ நீ சொல்லி நான் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கோம், சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். இப்படி சண்டை போடுறதுக்கு நம்ம சின்ன பிள்ளைகளும் கிடையாது. சண்டை போட்டு சாதிக்கிறதுக்கு குடும்பம் பிளாட்ஃபார்மும் கிடையாது. ஸோ ஃபேமிலி ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி தேவன் அதை தான் நமக்கு தந்திருக்கிறார். நீ பரலோகத்தை பற்றியே பேசாதீங்க. அந்த உங்கள் வீட்டை பரலோகமாக மாற்றுங்க, உங்கள் வாழ்க்கையை பரலோகமாக மாற்றுங்க. இப்போ நீங்கள் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதெல்லாம் நரகத்தை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நரகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இப்போ பரலோகம் எப்படி இருக்குன்னு அங்கே இருக்கிறத இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னு சொல்லி தான் பூலோகத்தையே தேவன் கையில் கொடுத்துருக்கார். பூலோகத்தை சும்மா கையில் தரல, நீ அனுபவிக்கும்படி, வாழ்ந்திருக்கும்படி, சுகித்திருக்கும்படி, ஆளுகை செய்யும்படி, தேவன் தந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி தேவன் கொடுத்த ஒரு இடம் இது. ஸோ இங்கே நீ எந்த அளவுக்கு வாழ்றியோ அந்த அளவுக்கு தான் நீ பரலோகத்திலையுமே நீ வாழ முடியும், மகிழ்ச்சியை பார்க்க முடியும். ஸோ நீங்கள் மேக் இட் ஹெவன். உங்கள் ஃபேமிலி எப்படி ஹெவனாக மாற்றுங்க. இது ஒருவரால் இந்த காரியம் நடந்துடாது. அதுதான் சொன்னேன், கிரைஸ்ட் சென்டர். எப்படி கணவன் தலைவனாக வைத்து மனைவி பிள்ளைகள் என்று இந்த குடும்பம் இணைக்கப்பட்டிருக்கிறதோ, அமைப்பு இருக்கிறதோ, அதுபோல் கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். அப்போ குடும்பத்துக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். ஸோ கிரைஸ்ட் தான் சென்டர் பாயிண்ட்டு. அப்புறம் ஹஸ்பண்டு, மனைவி, அப்புறம் பிள்ளைங்க. ஸோ இப்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன். கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் லைஃப் வேறு லெவல் சக்ஸஸ்க்கு போகும். ஸோ இது மட்டும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்கிறேன், சரியா? இன்னைக்கு இந்த ரோல் ஆஃப் சாக்ரிஃபிஷியல் லீடர்ஷிப் அல்லது ரோல் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ் சாக்ரிஃபிஷியல் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லினாரு. கணவனுடைய அந்த தியாகமுள்ள தலைமைத்துவம், தியாகமுள்ள தலைமைத்துவம். ஸோ கணவனை தலைவன் என்று வேதம் சொல்லுகிறது, அட்ரஸ் பண்ணுறது. இந்த தலைமைத்துவம் என்பது ஆளுவதற்கும் அதிகாரம் பண்ணுறதுக்கும் இந்த தலைமைத்துவம் கொடுக்கல, அன்பு காட்டுவதற்கும் அரவணைப்பதற்கும் அரவணைத்து கொண்டு போகிறதுக்கும் இந்த அதிகாரத்தை, இந்த தலைமைத்துவத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ இப்போ பாருங்க, ஹிட்லர் ஆட்சியை யாரும் விரும்புறதில்லை. அவர் பயங்கர கொடூரக்காரன். அது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, வீட்டாட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, யாரும் அவர்களை விரும்புவதில்லை. ஒரு தகப்பன் எப்பொழுதும் வல்லுகிட்டே இருக்கிற, கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னா பிள்ளைகளுக்கு பிடிக்காது, மனைவிக்கு பிடிக்காது. மனைவி நை 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 நைன்னு இருந்தால் புருஷனுக்கு பிடிக்காது. நீ நை 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 நைங்கிறது இன்னைக்கு உங்களை பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும்னு உங்களுக்கு மீடியா போர்ட்ரேட் பண்ணுது. தயவுசெய்து சொல்கிறேன், அன்வான்ட் வீடியோஸு, இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை கெடுத்து போடுற குள்ள நெறிகள் அது ஒன்று. அவங்க வீடியோவுக்காக, சினிமா படத்துக்காக எதேதோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அது நிஜம் கிடையாது. ஆனால் அதை பார்த்து உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நிஜமான உங்கள் வாழ்க்கை நிழலாய் மாறி விடுகிறது, உடைந்து விடுகிறது, சின்ன பின்னமாகி விடுகிறது. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஓகே. ஸோ ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21 நம்ம வாசிக்கிறோம். ஈசாக்கு தன் மனைவி ரெபெக்காள் குழந்தை இல்லாததை கண்டு அவர் அவளை ஹர்ட் பண்ணலை. எப்போ அவரை திருமணம் செய்த போது தன்னுடைய தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் மாற ரெபெக்காளுடைய என்ட்ரி இருந்ததோ,
அப்ப எப்படி ரெபெக்காள் மீது அவர் அன்பு வைத்தாரோ, பாசம் வைத்தாரோ, அதே பாசம் பிள்ளை பெருவரைக்கிறது. அப்ப பாசம் குறையல, அடிக்கல, அவளை டீஸ் பண்ணல, அவளுக்கு பதிலாக ஒரு 10-15 பேரை கூட்டி கொண்டு வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணல. மாறாக தன் மனைவியின் வேதனையை புரிந்து கொண்டு அவளுக்காக கர்த்தரிடத்திலே ஈசாக்கு ஜெபித்தாராம். ஸோ ஈசாக்கு ஜெபித்ததினால கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு பதிலளித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஒரு நல்ல கிறிஸ்தவ கணவன், கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழ்கிற ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பத்தின் தலைவன் என்ன பண்ணுவான்னா, மனைவிக்காக ஜெபிப்பான், மனைவியின் தேவைகளுக்காக ஜெபிப்பான், மனைவியின் இடத்துல அன்பை காட்டுவான். மனைவி 100 சவரன் நகை கொண்டு வந்தாலும் ஒன்று போல நேசிப்பான், எதுவுமே கொண்டு வரலனாலும் நேசிப்பான். வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற கணவர்மார்களுக்கு நான் சொல்றேன், சும்மா பகல்லையும் ராத்திரியும் வேலைன்னு ஓடுனா உன் மனைவிக்கான நேரம் எங்கே? உன் பிள்ளைகளுக்கான நேரம் எங்கே? உன் குடும்பத்துக்கான நேரம் எங்கே? உன் பிள்ளைகளையும் உன் மனைவியும் நீ கவனிக்கலன்னா அந்த ஸ்பேஸுக்குள்ள எதுனாலும் உள்ள வரும். நான் சொல்றேன், எதுனாலும் உள்ள வரும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். மனைவிமார்களே அதை போலதான் உங்களுக்கும். ஸோ 2 பேருக்கும் அதான் சொல்றேன், ஸ்பேஸை உண்டாக்காதீங்க. அதான் இணைந்து அந்த செயினை நீங்க பிரேக் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ தன் மனைவிக்காக மனைவியினுடைய பலவீனங்களை அறிந்து புரிந்து செயல்படுகிறவனாய் இருப்பான். தன் மனைவியின் பலவீனத்தை மேற்கொள்வதற்கு அவன் ஜெபிப்பான், கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுவான், நன்மையை காணும் வரைக்கும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாயிருப்பான், நன்மை காணுகிற ஒரு மனிதனாய் அவன் இருப்பான். ஸோ அவன் ஜெபித்தான். ஜெபித்ததுக்கு தேவன் அற்புதத்தை செய்தார். இன்னும் எபேசியர் 5:25 வாசிக்கிறோம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தாராம். ஸோ தேவன் அன்பு கூறுவதற்காகத்தான் நேர்ந்து விடப்பட்ட ஆடு. தேவன் நேர்ந்து விடப்பட்டார்னா, தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் எதற்காக நேர்ந்து விடப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால், திமிருத்தனத்தையும் ஆணவத்தையும் வெளிப்படுத்துவதற்கல்ல, மாறாக அன்பை வெளிப்படுத்துவதற்கு, அன்பு கூறுவதற்கு, அன்பு காட்டுவதற்கே. ஸோ ஆகவே வசனம் சொல்லுது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு. இப்போ நிறைய ஃபேமிலியில் என்ன நடக்குது அப்படின்னா, என் ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், நல்லா தான் பார்த்துக்கிறேன், என் மனைவியை நான் நல்லா தான் நான் பார்த்துக்கிறேன், தேவையானதை வாங்கி கொடுத்துட்றேன், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், சாப்பாடு போடுறேன், பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறேன், இதுக்கு மேலே வேற என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குற கணவர்மார்களுக்கு இந்த ஒரு பதிவு. நீ வீட்டு வாடகை கொடுக்குற, கரண்ட் பில்லை கட்டுற, சாப்பாடுறதுக்கு கிராசரிஸை வாங்கி போடுற, இதனால உன் ஹஸ்பண்டுடைய ரோல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ மனைவி she is not a செக்ஸ் டாய். உன்னுடைய காம பசியை தீர்த்து கொள்வதற்காக மட்டும் கணவன் கிடையாது, அதற்காக மட்டும் கணவன் கிடையாது. ஆமென். அதற்காக மட்டும் மனைவி கிடையாது. மனைவி என்பவள் உங்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் அவளை நேசிக்க வேண்டும். உங்களுடைய இன்னொரு பார்ட்டு தான் மனைவி. அதனால உங்க சரீரத்தை நீங்க எப்படி கவனிக்கிறீங்களோ, உங்க சரீரத்தை நீங்க எப்படி அன்பு செலுத்துறீங்களோ, உங்க மேல நீங்க எப்படி அன்பு செலுத்துகிறீங்களோ, அது போல உங்க மனைவி மீது நீங்க அன்பு செலுத்த வேண்டும். அவங்களோட உட்காந்து நீங்கள் நேரம் செலவிடுங்க, பேசுங்க, அவுட்டிங் கூட்டு போங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம் என்னென்னா, அவுட்டிங் கூட்டு போனால் நிறைய செலவாகி போயிடும். உண்மைதான், நீ சில குடும்பத்தில் அப்படி தான் இருக்குது. ஸோ அவுட்டிங் போனால் இத்தனை 1000 இத்தனை லட்சம் செலவு பண்ணணுன்னு தான் அவசரம் கிடையாது. நீங்கள் வீட்டில் போடுற டீயை ஜஸ்ட் எல்லாருமா சேர்ந்து ஒரு 100 ரூபாய்க்கு கூட நீங்கள் போய் ஒரு டீ ஷாப்பில் ஒரு டீயும் 2 வடையும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கூட சந்தோஷமாக போய் சாப்பிட்டுட்டு வாங்க. வீக்லி ஒன்ஸ் தப்பு கிடையாது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற இட்லியை கடையில் சேர்ந்து போய் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளை அந்த பேமெண்ட்டை காசை கொடுத்து பில்லில் பே பண்ண வைங்க, ஆர்டர் பண்ண அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டீச் பண்ணுங்க. ஸோ கணவனுடைய ரோல்
எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துட்டேன், அவள் சாப்பிட்டுட்டு பெசாட்டி இருக்க வேண்டியதுனா, இல்லை அவளும் வேலைக்கு போகிறான்னா வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதானே. அப்போ போகணும், படுக்கணும், தூங்கணும், அப்புறம் போகணும், படுக்கணும். இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையுமே நீங்கள் ஷேர் பண்ணணும். ஷேரிங்கில் தான் அந்த லைஃப் இருக்குது. ஸோ கிரைஸ்ட், இண்டிவிஜுவல் லைஃப், ஃபேமிலி, கிரைஸ்ட், லைஃப், இந்த மூணும் அப்படியே ஒரு ட்ரையாங்கிளில் அது இருக்கும். அப்படின்னா அந்த கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ மனைவி மேலே நீங்கள் அன்பு காட்டுங்க. அன்புங்கிறது பராமரிப்பு மட்டும் அன்பு கிடையாது. அன்பான வார்த்தைகள். உங்கள் மனைவிட்டெல்லாம் ஐ லவ் யூ சொல்லி எத்தனை வருஷம் ஆகுது? அல்லது மனைவிமார்கள் உங்கள் புருஷன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி எத்தனை வருஷங்கள் ஆகிறது? ஸோ இன்றைக்கி நீங்கள் ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். டெய்லி ஒரு நாளைக்கு 10 நேரமாவது ஐ லவ் யூ சொல்லுங்கள், தப்பே கிடையாது. உங்கள் புருஷனுக்கு தானே சொல்கிறீங்க, உங்கள் கணவனுக்கு, மனைவிக்கு தானே சொல்கிறீங்க, பிள்ளைகளுக்கு தானே சொல்கிறீங்க. ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். அந்த அன்பை நீங்கள் எப்படிலாம் நீங்கள் வெளிப்படுத்த முடியுமோ அப்படிலாம் நீங்கள் வெளிப்படுத்துங்க. ஆமாம், இந்த மூஞ்சிக்கிட்ட போய் நான் வெளிப்படுத்தணுமா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இந்த மூஞ்சை தான் கொடுத்துருக்கிறாரு, அந்த மூஞ்சி தான் உங்களை இத்தனை வருஷம் பாதுகாத்துருக்கு, அந்த மூஞ்சி கொண்டு தான் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்குறாரு, அந்த மூஞ்சிகளை கொண்டு தான் உங்களை இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்துருக்கிறாரு. ஸோ மூஞ்சிகளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவருக்கு ஆப்ஷன் வைக்கலை. ஸோ நீங்கள் இந்த ஃபேமிலியில் இன்னைக்கு இது ஹஸ்பண்டுடைய ரோலை மட்டும்தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். அடுத்தது மனைவியினுடைய ரோல் என்ன, வரும் நாட்களை நம்ம ஓனை பற்றி நம்ம தியானிப்போம். ஸோ ஹஸ்பண்ட், லவ் யுவர் ஃபேமிலி, லவ் யுவர் ஒய்ஃப், லவ் யுவர் சில்ட்ரன்ஸ், லவ் யுவர் இன்லாஸ் ஃபேமிலி. நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறவங்களாக இருந்தால் உங்கள் மாமனார் மாமியாரை நீங்கள் நேசிப்பீங்க. ஸோ அதை போல தான் மனைவிமார்களுக்கும். ஆமாம், கணவனை நேசிக்கிறவங்களாக இருந்தால் கணவனை பெத்தெடுத்த தாய் தகப்பனையும் மதிப்பா கனம் பண்ணுவா. ஆமாம், இன்றைக்கி நிறைய இடத்துல அது இல்லை. ஸோ இப்படிப்பட்டதான காரியங்கள், சூழ்நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும். ஸோ ஒரு தலைமைத்துவ கணவன் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறான், குடும்பத்துக்காக பாடுபடுகிறான், குடும்பத்திற்காக உழைக்கிறான், குடும்பத்துக்காக அவன் திறப்பிலே நிற்கிறான். குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை குறையாக எண்ணாமல், பலவீனமாக பார்க்காமல், அந்த பலவீனத்திற்கு என்ன செய்ய வேண்டும், அந்த குறையை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து அவன் தேவனோடு இணைந்து தேவனிடத்தில் அவன் ஆலோசனை கேட்கிறான். ஸோ கணவன்மார்களே, நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டியது உங்கள் நண்பர்களிடத்தில் அல்ல, உங்கள் தாய் தகப்பனிடத்தில் அல்ல, உங்கள் ஊழியக்காரனிடத்தில் அல்ல, உங்கள் மாமே சித்தப்பா சித்திகளிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேளுங்கள். ஏனென்றால் அவர் நன்கு ஆலோசனைகளை தருகிறவர். அவருடைய ஆலோசனையில் குள்ளநெறித்தனமான விஷமங்கள்லாம் இங்கே இருக்காது. தேவன் தருகிற ஆலோசனையில் உங்களுக்கு வலி இருக்காது, வேதனை இருக்காது, கஷ்டம் இருக்காது. அதில் சமாதானம் தான் இருக்குமே தவிர அதில் கசப்புத்தன்மை இருக்காது. காடி கலந்து அவர் கொடுக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, குடும்பத்தில் சண்டையா பிரச்சனையா, வாடா ஒரு கட்டிங் அடி சரியாக போயிருன்றாங்க, ஒரு தம்மை போட்டு சரியாக போயிருன்றாங்க. தம்மும் கட்டிங்கும் கஞ்சா இந்த பிரச்சனையை சரி பண்ணாது. அல்லது பேசிக்கல் இடத்துல போயிட்டு வந்தாச்சுன்னா உன் பிரச்சனை சரியாயிருன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நண்பர்கள் உனக்கு நண்பனே கிடையாது, உனக்கு வந்த யமன், உன்னை அழிக்க, உன் குடும்பத்தை கெடுக்க வந்த யமன். ஸோ கணவன்மார்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. குடியை விட்டு விடுங்கள். குடிக்கிறவர்களே நீங்கள் குடியை விட்டு விடு. உன் மனைவி உனக்கு வேணும் அப்படின்னா, உன் பிள்ளைகள் உனக்கு வேணும் அப்படின்னா, நீ குடிக்காமல் இருந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு சுகம் உண்டாகும். நீ குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறதுக்கு அல்லது குடிச்சிட்டு மனைவியை அடிக்கிறதுக்கு பெண்ணை பெற்று உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கல, சரியா? ஆமாம், நீ குடிச்சிட்டு சொத்துக்களெல்லாம் அழிச்சிட்டு மனைவிட்டையோ மாமனார் மாமியார்கிட்ட கேட்கறதுக்கு பேர் பிச்சையிலையும் கேடுகட்ட பிச்சை. இந்த பிச்சையை நீ எடுக்காத. வேர்வைய நிலத்துல சிந்து. நீ சம்பாதிக்கிறதுல நீ உன் குடும்பமும் நடத்துறதுக்கான வழியை பாருங்க. அதை விட்டுட்டு மனைவிட்ட வாங்கிட்டு வா, மாமனார் மாமியார்கிட்ட தரலன்னு சொல்லிட்டு சண்டைலாம் போட்டுட்டு கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கிறதுனால எந்த புண்ணியம் கிடையாது. பைபிள் ஒத்துக்கிட்டு அந்த வேலையை செய்யாதீங்க. சபையில் மெம்பராக இருந்துட்டு அந்த வேலையை செய்யாதீங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டு இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. பைபிள் உங்களுக்கு அப்படி டீச் பண்ணவே இல்லை. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு தான் வசனம் சொல்லுது. ஸோ நீங்கள் வேலைக்கு போங்க. நீங்கள் வேலைக்கு போகிறதுல கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வைங்க. உங்கள் மனைவிக்கு சேவிங்ஸ் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்க. நீ ட்ரக்குக்கு அடிக்டாக இருக்கிறதுனால
உனக்கும் லாபம் இல்லை, உன் மனைவிக்கும் லாபம் இல்லை, உன் பிள்ளைங்கள. நீ குடிச்சிட்டு நீ வண்டி ஓட்டுறன்னு வச்சுக்கோங்களேன், குடிச்சிட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, ஒரு விபத்து ஆகுதுன்னா கை கால் முறிஞ்சு போனால் உன் ஃபேமிலிக்கு தான் நஷ்டம். நீ செத்தே போயிட்டீங்கன்னா உன் மனைவிக்கு தான் நஷ்டம். என்ன நான் சொல்கிறேன், இதிலலாம் இந்த திமிர்த்தனா ரொம்ப பந்தா பண்ணுற ஆம்பளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீ செத்து போனீன்னா உன் மனைவிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. ஆமாம், வாழாமல் அல்பாயுசில் போகிறது நீ தான். அதனால் வண்டி ஓட்டும்போது, கார் ஓட்டும்போது, லாரி ஓட்டும்போது, பஸ் எதை ஓட்டுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஞானமாக செயல்படு. உன் வாழ்க்கையை நினச்சி வீட்டில் உனக்காக உன் மனைவி காத்திருப்ப, பிள்ளைகள் காத்திருப்பான்னு பொறுப்புள்ள புருஷனாக இருக்க பழகி கொள்ளுங்கள். எவனோ கண்டவன் சொன்னான் பேச்செல்லாம் கேட்டு உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் நீ கெடுத்துக்காத. நீங்கள் அநேகர் இந்த குடி பழக்கத்தினால மனைவிகள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, மனைவிமார்களும் கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. உன் குடும்பத்துக்கு நீ தான் கார்டியன், நீ தான் செக்யூரிட்டி. நீ செக்யூர் பண்ணாம நீ கார்டியனா இல்லாம இருக்கும்போது திருடர்கள் உள்ளே நுழைவதற்கு 100க்கு 110% வாய்ப்புகள் இருக்குது. திருடர்கள் நுழைவதற்கு புருஷன் நீ காரணமாயிராதே. ஒரு நல்ல தலைவனாயிரு. ஒரு நல்ல தலைவன் குடும்பத்தை நிர்வகிப்பான். அடுத்தது என்னன்னு ப்ரீ பிளான் பண்ணுவான். வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறது அல்ல, அல்லது தன்னுடைய குறையை மறைப்பதற்கு ப்ரொஜெக்ஷன் பண்ண மாட்டான். நல்ல தலைவன் தன்னிடத்தில் இருக்கிற தவறை உணர்ந்து மனைவிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்பான். அப்படி புருஷன் மன்னிப்பு கேட்கறான்னா வா அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிர்த்தனம் பண்ணக்கூடாது. மனைவிமார்கள் மன்னிக்க கற்றுக் கொடுங்க, ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்லாஸும் அப்படிதான். ஸோ அந்த ஒரு இணக்கம் உண்டாகட்டும். ஒரு நல்ல தலைவனாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், பழகுங்கள். சபைக்கு போங்க, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். ஃபேமிலியாக போங்க, ஃபேமிலியாக தானே கொடுத்துருக்குறாரு. நீ சாவறதுக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னா போகிறோம், ரைட்டா? சர்ச்சுக்கு போகிறீங்களா, ஃபேமிலியாக போங்க. கடைக்கு போகிறீங்களா, ஃபேமிலியாக போங்க. அதுதாங்க அழகு, அதுதான் தேவன் இணைத்த இணைப்பு. ஸோ இருக்கிறத வச்சு திருப்தி அடைய பாருங்க, சந்தோஷப்பட பாருங்க. இல்லாத ஒன்றுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள், வாழ்க்கையை வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லாததுக்கு ஆசைப்படுவதை விட இருப்பதற்கு நன்றி சொல்லி அதை வைத்து நீங்கள் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு அளவில்லாமல் வந்து சேரும். அதனால் நல்ல டைம், ஃபேமிலி டைமில் குவாலிட்டி டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், தேவையில்லாமல் பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ குடும்பமான வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரே ஃபேமிலியாக நீங்கள் இருக்க பழகுங்க. உங்களுடைய குடும்பத்தை பிரிப்பதற்கும் உங்கள் குடும்பத்துக்குள் ஊடுருவதற்கும் தீய சக்திகள் நிறைய வேலை பார்க்கும். அந்த தீய சக்திகளை அழிப்பதற்கு வெளியிருந்து ஒரு சக்தி வராது. நல்ல சக்தி நீங்கள் 2 பேரும் கையை பிடிச்சி நிற்கிறது தான் தேவை. ஸோ அந்த தீய சக்தியை அழிக்க வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய கரத்தை ஒருவரோடு ஒருவர் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப கரத்தை தேவனோடு இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் மேற்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. தீய சக்திகளை அழிக்கப்படும், விரட்டப்படும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ கணவனின் பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. பிள்ளைகளுக்கு தேவையை சந்திக்க வேண்டும், மனைவியின் தேவைகளை சந்திக்க வேண்டும், மனைவியின் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்க வேண்டும். ஆமாம், பிள்ளைகள் பெருசாயிட்டாங்க, இனி எதுக்கு செக்ஷுவல் லைஃபு அப்படின்னு நிறைய ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. பிள்ளைகள் பெருசாயிட்டாங்க, கொஞ்சம் சோறு திங்காமல் இருங்களேன். பிள்ளைகள் பெருசாயிட்டாங்கன்னா அதுக்காக அந்த சில வேர்டை நான் சொல்ல முடியல, வேண்டாம். தவறான புரிதலும் தவறான ஆலோசனைகளுக்குள்ளும் நீங்கள் போய் சிக்கி கொள்ளாதிருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்னைய தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நான் தேவையான ஆலோசனைகளை நான் தேவனுடைய உதவியோடு நான் தர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஸோ நல்லவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைத்து கொள்ளுங்கள். தீய சக்தியை விரட்டுங்க. குள்ள நெறிகளை யாருன்னு கண்டுபிடித்து இனி வர நாட்களில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஏற்றாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. கணவன்மார் பொறுப்பை உணர்ந்து நீங்கள் சமுதாய பொறுப்பு, கணவனுக்கு சமுதாய பொறுப்பு வேணும், குடும்ப பொறுப்பு வேணும், ஆவிக்குரிய பொறுப்பு வேணும், முதிர்ச்சி வேணும்,
கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கக்கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் சீட்டாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகள் வந்தாச்சு, ஏன்னா அவர்களை நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு உருவாக்குவதற்கு நீங்கள் அவர்களை தயார்படுத்த வேண்டும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கட்ட வேண்டும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே நன்றி நன்றி நன்றி. கரு போல காத்தீரே நன்றி. தொடர்ந்து சமூகத்தில் இணைந்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த காரியங்களை நம்ம வர நாட்களை நம்ம சந்திப்போம், தியானிப்போம். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒரு நல்ல தலைமைத்துவத்தை கொண்ட கணவனாய் வாழ்வதற்கு, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இயேசுவின் மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். May God bless you.